Hi viewers, welcome back to my channel Sauces and Spices. நான் Mrs. Shantini Yoganandan. இன்னைக்கு நம்ம பட்டர் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். லாஸ்ட் டைம் நான் வீடியோல நம்ம அதுக்கு தான் சைட் டிஷ்ஷா வச்சிருந்தோம். சோ அதோட வீடியோ தான் நம்ம இந்த வாட்டி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Subscribe பண்ண அத்தனை பேருக்கும் புதுசா சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க Subscribe பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட. அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது சொல்லணும்னா. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். Six 600 grams chicken ல 1 teaspoon ginger garlic paste போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1 teaspoon chili powder போட்டுக்கோங்க. 1/4 spoon turmeric powder போட்டுக்கோங்க. அப்புறம் salt கொஞ்சம் சிக்கனுக்கு ஏத்த அளவு salt போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா mix பண்ணிட்டு நம்ம ஒரு 1 hour வெயிட் பண்ண போறோம். அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆவது மேரினேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு half an hour ஆவது மேரினேட் பண்ணி வைங்க. அப்பதான் வந்து சிக்கனை நம்ம தனியா குக் பண்ண போறோம். அப்பதான் நல்லா இருக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஒரு 1 hour ஊற வைக்க போறேன். இப்போ அடுத்தது வந்து ஒரு பேன்ல வந்து ஆயில் ஒரு 1 tablespoon போடுறேன். 30 grams பட்டர் போடுறேன். வெங்காயம் பொடிசா கட் பண்ண வெங்காயம் ஒரு 400 grams போடுறேன். அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். இப்போ நான் வந்து கேஷ்நட் போடுறேன். ஒரு 18 கேஷ்நட் கிட்ட இருக்கும். நான் சும்மா எடுத்து போட்டேன். அப்புறம் கவுண்ட் பண்ணி நான் பார்த்தப்போ அது ஒரு 18 இருந்துச்சு. ஸோ அது வந்து நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வந்து நான் தக்காளி போடுறேன். தக்காளியும் அதுவும் ஈக்குவல், வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவல் குவான்டிட்டி தான் நான் போட்டிருக்கேன். 400 grams. ஸோ ரெண்டுத்தையும் போட்டு நான் எல்லாமே போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து நான் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறேன். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வச்சிருப்பேன் நான். ஸோ அந்த மசாலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் வந்து 2 tablespoon இருக்கும், தனியா 1/2 teaspoon இருக்கும், கரம் மசாலா ஒரு 1 tablespoon இருக்கும், டர்மரிக் வந்து ஒரு 1/2 teaspoon இருக்கும். அதில் வந்து சீரக பவுடர் வறுத்து நம்ம அரைச்ச பவுடர் ஒரு 1/2 teaspoon இருக்கும், சுகர் ஒரு 1 tablespoon இருக்கும், சால்ட் இந்த கிரேவிக்கு ஏற்ற சால்ட் போட்டிருப்பேன். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதில் நான் வந்து 2 கப் வாட்டர் ஆட் பண்ண போறேன். அதில் வந்து என்கிட்ட கொஞ்சம் தண்ணி வந்து சூப் இருந்துச்சு, வெஜிடபிள் சூப் இருந்துச்சு. நான் எதுக்கு வேஸ்ட் பண்ணணுன்ட்டு அதை போட்டிருக்கேன் நான். ஸோ நம்ம உங்ககிட்ட இருந்ததுன்னா போடுங்க, இல்லைன்னா வந்து 2 கப் தண்ணி பிளெயின் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அதை யூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற பேலன்ஸ்ல வந்து பிளெயின் வாட்டர் ஊற்றிட்டேன். இது நல்லா வதக்கிட்டு இப்போ நான் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் வந்து ஒரு 1 tablespoon போடுறேன். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து குக்கர் மூடி ஒரு 1 whistle விட போறேன். ஸோ விட்டு அந்த மாதிரி விடும்போது நல்லா உங்களுக்கு கலர் வரும். தக்காளி அப்புறம் சில்லி பவுடர்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நல்ல கலர் கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால நான் வந்து ஒரு 1 whistle போடுறேன். இப்போ தனியாக ஒரு பேனில் வந்து ஒரு 30 grams பட்டர் எடுத்துட்டு சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இப்போ எடுத்து ஒன்னொன்னா போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். அதுலேயே இந்த சிக்கன் வந்து குக் பண்ண போகிறேன். நம்ம இது எல்லாத்தையும் போட்டு நல்லா 2 சைடும் சிக்கனை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால நான் வந்து ஒரு பேனில் தனியாக மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருக்க தண்ணியும் வந்து அப்சர்வ் ஆகணும், எல்லாம் வெளியில் போயிடணும். ஸோ அகெயின் இன்னும் ஒரு 30 grams பட்டரை போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக 60 grams இருக்குது. இதில் பட்டர் சிக்கனுக்கு பட்டர் இல்லாமல் பண்ணால் டேஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் டயட்டெல்லாம் இருந்தவங்க கொஞ்சம் அதெல்லாம் தள்ளிட்டு இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் செய்யும் போது கொஞ்சம் தாராளமாக நம்ம பட்டர் போட்டு தான் செய்யணும். அப்போ தான் அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பட்டர்லேயே வெந்திருக்கு இந்த சிக்கன். ஸோ ஆயில் ஆட் பண்ணாமல் வெறும் பட்டர்லேயே வேக வைக்கிறேன். 2 சைடும் நான் ரோஸ்ட் பண்ண வைக்கிறேன். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ ஆல்மோஸ்ட் 2 சைடில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ குக்கும் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு குக் ஆகிற வரைக்கும் நம்ம பட்டர்லேயே வேக வைக்கணும். மேரினேட் பண்ணதுனால சீக்கிரமாக வெந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு தனியாக ஒரு கப்பில் வந்து குக்கிங் க்ரீம் வந்து 1/3 கப் எடுத்திருக்கேன். அது கூட வந்து பால் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால ரிச்சாக இருக்கும் நம்ம கிரேவி.
இப்போ வந்து பாருங்க ஒரு விசில் வந்துடுச்சு, ஹீட் அடங்கிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா பாருங்க, நல்ல கலரோட நல்லா இருக்கு. இப்போ நான் வந்து ஹேண்ட் பிளெண்டரால எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணிடுறேன். இல்லைன்னா மிக்சியில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிளெண்ட் பண்ணுங்க மிக்சியில். இல்லைன்னா அப்படியே அடிச்சிடும் நம்மளுக்கு. இப்போ பாருங்க நல்லா நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு ஸ்ட்ரெயினரை வச்சு நான் இதெல்லாம் வடிகட்டி எடுக்க போகிறேன். இதில் இருக்கிற தக்காளி நம்ம அப்படியே போட்டிருக்கோம், ஸ்கின் எல்லாம் எடுக்கல. ஸோ அதனால இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால இதோடைய ஸ்கின்னு அப்புறம் சீட்ஸு இல்லை ஏதாவது திக்காக ஏதாவது இருந்துச்சு, இப்போ நம்ம அந்த ஹேண்ட் பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணும்போது ஏதாவது ஒன்று அரைக்காமல் இருந்தால் கூட எல்லாமே இதில் வந்துடும். நம்மளுக்கு இப்போ கிரேவி வந்து திக்காக சில்கியாக கிடைக்கணும். அதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி பட்டர் சிக்கனில். அதுதான் நல்ல கிரேவி வந்து அப்படியே க்ரீமியாக இருக்கணும். ஸோ அதனால நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம். பாருங்க எனக்கு கிரேவி வந்துடுச்சு நல்லா. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்ம கிரேவியும் வந்து இப்போ நம்ம இது வந்து நல்ல கிரேவியும் திக்காக இருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து மில்க்கும் க்ரீமும் வேறு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். கிரேவி இன்னும் ரிச்சாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அகைன் ஒரு 30 grams பட்டர் போடுறேன். போட்டுட்டு இப்போ இந்த வடிகட்டி வச்சோம் இல்லையா, நம்ம அதை கொட்டிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த சிக்கன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட போகிறோம். சிக்கன் ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து இந்த கிரேவியில் வந்து அது போட்டு கொஞ்சம் அதோடைய சாஸ்லாம் இதில் போகிறதுக்காக நம்ம இப்போ போட போகிறோம். போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட போகிறோம் நம்ம. ஸோ கொஞ்சம் கொதிக்க விட்டோம்னா கொஞ்சம் அந்த டேஸ்ட் எல்லாம் சிக்கன்லேயும் வரும். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த க்ரீம் அதை வந்து இதில் ஊற்றணும். மில்க்கும் க்ரீமும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் ஊற்றி இதை இந்த கிரேவியை இன்னும் நம்ம ரிச் ஆக்குறோம். ரொம்ப நல்லா கிரேவி சில்கியாக வந்திருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வைக்க போகிறேன். லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம், க்ரஷ்டு மேத்தி லீவ்ஸ், ட்ரை லீவ்ஸ் இருக்கு இல்லையா, மேத்தி லீவ்ஸ், அதை நல்லா க்ரஷ் பண்ணி இதில் கொஞ்சமாக ஜஸ்ட் ஒரு 1 teaspoon இருந்தால் கூட போதும். நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பட்டர் சிக்கன் ரெடி. எவ்வளோ சூப்பராக சீக்கிரம் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாங்க இது. ஆக்சுவலாக பட்டர் சிக்கன் ரொம்ப இது கிடையாது. எல்லாமே வதக்கிட்டு குக்கரில் போட்டு அரைச்சி கிரேவி பண்ண வேண்டியது தான். ஒன்றுமே ஒரு பிரச்சனையே இல்லை. இது ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் நம்ம பட்டர் சிக்கன். ஸோ இந்த பட்டர் சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் க்ரீம் மேலே சுற்றி போட்டுட்டு க்ரீமோடு எடுத்து சாப்பிட்ற மாதிரி தனியாக நம்ம சர்வ் பண்ணால் கூட க்ரீமை நல்லா போட்டு கொடுங்க. அப்போ தான் நல்லா சாப்பிடும் போது ரொம்ப நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நான் ரெசிபி என்னுடைய சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்கள். இல்லை அதோடைய லிங்க்கும் இந்த கீழே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.